எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு டிஐஎம்எல் வந்து பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்றதை தான் காட்ட போகிறேன். ஸோ ரெகுலராக அதுதான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆடி மாதன்றதுனால பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஓகே, அப்படியே நீங்கள் என்னோடய ஒர்க் ரிலேட்டட் வ்ளாக்ஸ் அண்ட் அதுதான் டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து மெஹந்தி பற்றின சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இதை விட அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் நான் அதுக்கே மார்க்கெட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இதை விட அந்த சேனல் தான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு எனக்கு. ஆனால் நான் அதுக்கே மார்க்கெட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, ரெண்டுமே நம்ம சேனல் தானே. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையிலே பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டேங்க. அப்படி எனக்கு ஒரு ஹேர் மாஸ்க் போட்டாச்சு. அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவருக்கும் ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போட்டுட்டேன். மாஸ்க்கு ஓகே, கிளம்பிட்டு காட்டுறேன். தலைக்கு குளிச்சிச்சு. இப்போது கிளம்பி போக வேண்டியது தான். பாட் ஃப்ரம் மீஷோ தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படியே நல்லா தான் இருக்கேன். நீங்களே பாருங்கள், இப்படியே பார்க்க நல்லா தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏன்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ எத்தனை மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? டிசம்பர்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ வரமாட்டீங்க நானே. வந்துட்டா. டாட் அண்ட் கீ 6 மாசமா யூஸ் பண்றேன், நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ ஈமோலின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃபேனுக்கு கீழே நிக்கணுமா அப்படின்னு யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். ஏன்னா அப்பதான் அது போய் கொஞ்சமாவது செட்டில் ஆகும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டு ரெடி ஆகும். ஓகே, இவர் தான் இவர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வெளியே வெயில் ரொம்ப இல்லை. வெயில் ரொம்ப இருக்கும்போது நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. வெயில் நிறைய இருந்தால் தான் நம்ம இது போடணும். ஸோ அதனால வெயில் நிறைய இருக்கும் போது நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் 3 விதமாக இருக்கும். இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், வேற மாதிரி. இட்ஸ் ஓகே. அன்இவன் ஸ்கின் டோனும் ஒரு விதத்தில், அன்இவன் ஸ்கின் டோன் கூட ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது. ப்ரைமர் போட்டுட்டு தான் ஃபவுண்டேஷன் போடணும். ஸோ அதனால் ப்ரைமர் லைட்டாக ப்ரைமர் போட்டு, எனக்கு இது அப்படியே அப்ளை பண்ணணும்னா தெரியாது. யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அடுத்தது ஃபவுண்டேஷன். கடக்கடக்கணும், ஏன்னா அவர் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மார்ஸோடது மார்ஸ் ஃபவுண்டேஷன். என் ஸ்கின் டோன்லயே எனக்கு ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேற வந்து மேப்ளினோடது எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு. எத்தனை வாட்டி வச்சிருப்பேன் காலேஜ் போகும்போது. அதுதான் ட்ரைனிங். சரி, இப்போ வந்து நல்லா இருந்தேன். இப்போ நாசம் பண்ணிட்டேன் நல்லபடியா. இப்போ லிப்ஸ்டிக் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நான் சாப்பிட்டேன், கிளம்ப போறேன். கடைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? கூட்டிட்டு வரேன். என்னாச்சு? ஓகே, நம்ம இப்போ ரேவதிக்கு தான் வந்திருக்கோம். ரெடில்ஸ் ரேவதிக்கு உள்ள போய் பார்க்கலாம். உன் தங்கச்சி பையனுக்கு ட்ரெஸ் வாங்க தானே வந்த? விஷ்ணுக்கு வந்து 75 எடுத்தியா இல்லையா? இதெல்லாம் 5 வயசு 10 வயசு வரணும் போகிறது. அது ஒரு பாரு அந்த சைடு. வாட்டர் எது? ஒயிட் 2 எடுத்துக்கோ, இது 2 எடுத்துக்கோ. ஆனால் ஒயிட் தான் யூனிஃபார்முக்குலாம் போட முடியும். போட்டால் நல்லா தான் இருக்கும்.
போதும் போதும். இது பேக்கெட்டில் வச்சுக்கியா? பேக் தான், ஹெல்மெட் தான். கொடுத்துட்டியா? காரு கொடுத்துட்டியா? வந்து அந்த பாப்பா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருப்பான், ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட். 3 பிரிஞ்சி, ஒரு காஃபி, 2 காஃபி. 2 காஃபி தானே? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா? கேளு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அட போங்கடா, எனக்கு எதுவுமே வேணாம். குண்டு பையன் அதோ நிற்கிறாரு. குண்டு பையன், குண்டு பாய். ஐயோ, இது ஜூம் வேறு பண்ண முடியல. அதோ இருக்கார்ல, அவரு தான் குண்டு. அதை காஃபி எடுத்துகிறதுல குண்டுஷ். வாங்க 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 வாங்க. காஃபியா இது? நிஜமாவே இந்த காஃபி குடிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். எனக்கு அது வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல எனக்கு பிடிக்காதுன்னு. எனக்கு தெரியாது, மாட்டேன். இந்த மூஞ்சுக்காக இன்னும் என்னென்னலாம் திங்க வேணுமோ திங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து கற்றுக்க சொல்லு வடை போடுது அப்படின்னு. எங்கள் அப்பா கிட்ட வாய மூடு. ஷாப்பிங் முடிச்சாச்சு. சும்மா அந்த குண்டு பையன் மழை வருது ஜாலி. குண்டு கூட ரெயின் ரைடு. நீ போட். குண்டு பாய், குண்டு கேர்ள். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இந்த மைக் இப்போ அது வந்து கேட்டுட்டு இருக்கு. இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதுன்னா அதுதான் இந்த மைக். இந்த மைக்கோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆமா, வீட்டுக்கு போயிட்டு மஹி நம்ம பார்க்க போறோம். ஏன் தான் இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் கடா குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. சீமை, கடா குரங்கு, கொரில்லா, கிங்காங். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கிருக்கேன்னு காமிக்கிறேன். வெல்டெக் சைடு தான் எங்க வீடு இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வழியா தான் நாங்க போகணும், வரணும், எல்லாமே பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மகியோட பிளே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அப்படியே மகியை வந்து கூட்டு வர போறோம். படிச்சியா? எழுதுனியா? செப்பல் ஏன் போடல தெரியுமா? செப்பல் போட்டா ஸ்கூலுக்கு தான் போறோம்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பேக் எடுத்தா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு செப்பல் பேக் எதுவுமே தொட மாட்டான். அதனால செப்பலே போடாம கூப்பிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட 2:30 மணிக்கு போயிட்டு விஷ்ணுவை கூட்டிட்டு வரோம். அது பொறுமையா பாத்துக்கலாம். ஓகே, ஸ்லோவா போடா. இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. அடுத்த DIML நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். டாடா, பாய் பாய். டாடா.